Good afternoon YouTube guys. இப்போ நம்ம போயிட்டுருக்க ட்ரெயின் எதுனா மயிலாடுதுறை செங்கோட்டை இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒரு முக்கியமான டே ட்ரெயின். டெல்டா மாவட்டங்களிலிருந்து நெல்லை மாவட்டத்திற்கு செல்வதற்கு, தென்காசி, குற்றாலம் போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு ஒரு டே ட்ரெயின். இந்த ட்ரெயின் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ட்ராவல் பண்ணுற போகிற செக்ஷன் எதுனா தஞ்சாவூர் டு திருச்சி. ஜேர்னி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ட்ரெயினை பற்றி சொல்லணும்னா, முதல்ல மயிலாடுதுறையில் திருநெல்வேலி ஃபாஸ்ட் பேசஞ்சர்னு போயிட்டு இருந்தது கொரோனாவுக்கு முன்னால். கொரோனாவிற்கு பிறகு 200 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக மாற்றணும் ரயில்வே நிர்வாகம் முடிவெடுத்த பொழுது இந்த ட்ரெயின் எக்ஸ்பிரஸாக மாற்றப்பட்டது. மேலும் ராஜபாளையம், சிவகாசி, இந்த மாதிரி தென்காசி போன்ற இடங்களில் வாழும் மக்கள் டெல்டாக்கு எதிராக டெல்டா மாவட்டங்களுக்கு போகணுங்கிறதுக்கு இந்த ட்ரெயினை விட்டுருக்குறாங்க. பாருங்க, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து எல்லாம் இந்த குற்றாலம் போனா ஒரே இதுவாக போயிடலாம். விலையும் ஃபேர் ரொம்ப பஸ்ஸை விட ஃபேர் கம்மி. பேருந்தில் பார்த்தீங்கன்னா விலை அதிகம். இந்த பஸ்ஸை விட 3 பங்கு ஃபேர். பல தொல்லைகளுக்கும் இன்னல்களுக்கும் தங்களை ஆட்படுத்தி கொண்டு பேருந்தில் போக வேண்டியிருக்கும். ஆனால் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். ஆனால் கோச் கம்பார்ட்மெண்ட்டுங்க நிறையா விட்டாங்கன்னா இந்த இது பாசிபிலிட்டி குறையும். அந்த கஷ்டப்பட்டு போகிற பாசிபிலிட்டி குறையும். எனவே கூடுதலாக பெட்டிகளை சேர்க்க வேண்டும் என இந்த ரயில்வே நிர்வாகத்திற்கு பயணிகள் சார்பாக கோரிக்கை வைக்கின்றேன். மேலும் இந்த ட்ரெயின் விரைவில் கொல்லம் வரை நீடிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. பயணிகளின் எப்படி ரெஸ்பான்ஸை பொறுத்து கம்பார்ட்மெண்ட் அதிகமாக இன்னொரு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை கொல்லம் லைனில் 17 கோச் வரைக்கும் போடுறாங்க. அதே போல் அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த முடிஞ்சிருச்சுன்னா இந்த வண்டியை கொல்லம் வரைக்கும் நீடிப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கும் இந்த ட்ரெயின் பேருதவியாக இருக்கும். இந்த வண்டியுடைய லோகோட்டிங் என்னன்னா WAP1 அல்லது WAP4 அரக்கோணம் ஈரோடு எலக்ட்ரிக் லோகோ ரெட் மான்ஸ்டர். இது மயிலாடுதுறை இருந்து செங்கோட்டை வரைக்கும் இதே இன்ஜின் தான். முதல்ல எப்படி இருந்ததுன்னா, மயிலாடுதுறையிலிருந்து விருதுநகர் வரைக்கும் மின்சார ரயில் நிலம், விருதுநகரிலிருந்து செங்கோட்டை வரை டீசல் இன்ஜின் போய்க் கொண்டிருந்தது. தற்பொழுது விருதுநகர் செங்கோட்டை கொல்லம் ரயில் பாதை முழுவதுமாக மின்மயமாக்கப்பட்டு விட்டதால் இந்த ரயில் செங்கோட்டை வரைக்கும் மின்சார ரயில் இன்ஜின்லே போகுது. இதே இன்ஜின் தான் செங்கோட்டை வரைக்கும் போய் சேரும். எத்தனை மணிக்கு செங்கோட்டை போய் சேர்ந்ததுன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு இருக்கும் போகுது. எனவே குற்றாலம் போகிறவங்களுக்கு மறுநாளைக்கு குற்றாலம் போகிறவங்களுக்கு குற்றாலம் திருமலை குமாரசுவாமி
சர்வீஸ் கூடுதலாக பெட்டிகள் போடுவாங்க. 2-3 கோச் போட்டாங்கன்னா நல்லாவே போகும். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பேருக்கு எனக்கு தெரியுது. ஏதோ ட்ரெயின் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ட்ரெயினுடைய முக்கியத்துவம் சபரிமலை சீசன் வரும் இல்லையா, டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இந்த ட்ரெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். எனவே இந்த ட்ரெயினை பயன்படுத்துங்க. நினைக்கின்ற ஸ்டேஷன் எடுத்துன்னா பூதலூர், தஞ்சை மாவட்டத்தின் ஒரு வட்டம். இங்கிருந்து புகழ்பெற்ற பூண்டி மாதா கோவில், கல்லணை போன்ற இடங்களுக்கு செல்வதற்கு மிக அருகாமையில் உள்ள ஒரு ஸ்டேஷன். எனவே இந்த ஸ்டேஷனை பயன்படுத்திக்கிங்க. நமது வண்டி பூதலூர்லேருந்து புறப்பட்டுருச்சு. பாருங்க, இது ஒரு சின்ன ஸ்டேஷன் தான். ஆனால் இது கவர் பண்ணுற ஏரியா ஒரு வாஸ்ட் ஏரியா. கிட்டத்தட்ட 200 கிராமங்களுக்கு மேல் உள்ள இந்த சுற்றி 200 கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களுக்கு இந்த ஸ்டேஷன் தான் ஒரு இதுவாக இருக்கு. பாருங்க, இந்த பூண்டி மாதா பெசிலிக்கான்னு போட்டிருப்பான் பாருங்க. 10 கிலோமீட்டர் தொலைவில் பூண்டி மாதா கோவில் உள்ளது. சரி, என்ன பண்ணாரு? இப்ப நாம கிளம்பிட்டு இருக்கிற ஸ்டேஷன் எதுனா திருவரம்பூர், திருச்சி நகரத்தின் ஒரு பகுதி. திருச்சி மாவட்ட நகரத்துக்குள் நுழைந்து விட்டோம். திருச்சி நகரத்துக்குள் நுழைந்து விட்டோம் என்பதற்கான ஒரு ஸ்டேஷன் இது. இனிமே எங்கேருந்து ஒரு திருச்சி சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சி நகரம் உள்ளது. வந்தாச்சு. இது மஞ்சத்தெழல் ரயில் நிலையம். திருச்சியின் புறநகர் பகுதியில் உள்ளது. குறிப்பாக அந்த நம்ம கீழ்கல்கண்டார்கோட்டை, அம்பிகாபுரம், அரியமங்கலம் போன்ற இடங்களுக்கு இந்த ஸ்டேஷனில் இறங்கி தான் நம்ம போய் ஆகணும். கீழ்கல்கண்டார்கோட்டை, மேல்கல்கண்டார்கோட்டை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துங்களுக்கு போகணும்னா இங்கே தான் நீங்கள் இறங்கி ஆகணும். நமக்கு ஏத்தாப்புல 3ஆவதா இருக்கிற லைன் தான்
நம்ம வந்து அரியமங்கலத்துக்கு போற பைபாஸ் லைன் இது ட்ரெயின்களுக்காக விடப்பட்டது. காரைக்கால் துறைமுகத்திலிருந்து நிலக்கரி ஏற்றிக்கொண்டு அரியலூர் செல்லும் சரக்கு ரயில்களுக்காக உருவாக்கப்பட்ட தனி ரயில் பாதை. இது வந்து கோல்டன் ட்ராக்ல வந்து என்ஜின் ரிவர்சல் எடுப்பதற்காக இந்த லைன் போடப்பட்டது. அந்த மர செடி கொடி இருக்கு, அது பின்னால் இருக்குது, அந்த மரத்தை பொறுத்து தெரியல. இருந்தாலும் இந்த லைன் பயன்பாட்டில் இன்னும் இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோ அந்த கார்ட் லைன் தெரியுது, அந்த லைன் நம்ம காலையில் பார்த்தோம் இல்லையா, கார்ட் லைன். அந்த கார்ட் லைன் கிளியராக வந்தாச்சு. இதான் பொன்மலை ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கி விட்டோம். நமக்கு ஏற்காப்ப அந்த வளைவில் போகிறதா கார்ட் லைன். உங்களுக்கு எப்படி வழி போகும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிறது மெயின் லைனில் வந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, பொன்மலை ரயில் நிலையத்தை நெருங்கி விட்டோம். இப்போ நம்ம திருச்சி சந்திப்பை நெருங்கி விட்டோம். உடுக்குப்பட்டி மேம்பாலத்தை தாண்டியாச்சு. இப்போ நேராக திருச்சி ஜங்ஷன் அவுட்டர்லேருந்து நேர ஜங்ஷன் உள்ளே போகும்போது 5வது பிளாட்ஃபார்ம் காலையில் வரும்போது சோழன் எக்ஸ்பிரஸ் 5வது பிளாட்ஃபார்ம் ஏறணும் இல்லையா, அதே 5வது பிளாட்ஃபார்த்தில் நம்ம இறங்க போகிறோம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாருங்கள். Mm.